ஜோதிட தகவல்ல உங்களுக்கு இன்றைய நாளில் உஷ்ண சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், தோல் வியாதி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் யார் ஃபேஸ் பண்றா, யார் எதிர்கொள்றா என்பதனை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களிடம் கூற உள்ளேன். தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பார்க்கின்ற போதுங்க, தோல்ல ஏற்படக்கூடிய உஷ்ண நோய்கள், உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் என்ன காரணம்னா, மெயினா நவகிரகங்கள்ல மிக முக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் பலகீனமாகிறது தான். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சுபகிரக பார்வையோடு இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும். ஜென்ம லக்னத்துக்கு ருண ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்லையும், ஆரோக்கிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்லையும் சூரியன் செவ்வாய் போன்ற உஷ்ண கிரகங்கள் அமைய பெற்று ஒரு பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல சந்திரன் பாவகிரக சனி ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்று இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுபர் பார்வையும் இல்லாம இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அவங்களுடைய முக தோற்றமானது பாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 6-8ல சுக்கரன் அஸ்தங்கம் பெற்றிருந்தால், சுக்கரன் பலகீனமா இருந்து 6-8-12ல சுக்கரன் ஜாதக ரீதியாக ஒரு சூரியனுக்கு மிக அருகில அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள், அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலை உண்டாகும் ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் ஜலராசியில போய் அமைய பெற்று, ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் போன்ற ராசிகள் அமைய பெற்று பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த குறிப்பாக ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி சந்திரன் என்ற வீட்டதிபதி, இந்த மாதிரி கிரகங்கள் ராகுக்கு எது சேர்க்கப்பட்டிருந்தாலும் சந்திரனுக்கு 2 புறமும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு உடல்ல ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படுறது, உடல்ல ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே முக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள்லாம் ஜாதக ரீதியாக உண்டாகுது. எந்த ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது அவங்களுக்கு உடல் உபாதைகளும், அந்த உடல் உபாதைகள் காரணமாக மன நிம்மதி குறைவும் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து குறிப்பாக ஒரு ஜாதகத்துல குறிப்பாக மேஷராசி ரிஷபராசி ஆகிய ஸ்தானங்கள், எந்த லக்னமா இருந்தாலும் மேஷராசி ரிஷபராசி ஆகிய ஸ்தானங்கள் மிக மிக முக்கியமான ஸ்தானமாகும். இந்த ஸ்தானங்கள்ல அதிக பாவகிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சூரியன் செவ்வாய் பாவகிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படும். அடுத்து தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலே ஒரு சிலருக்கு நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு இந்த நீர்க்கட்டிகள் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துல சந்திரன் பலகீனமா இருக்கோ அவங்களுக்கு நீர்க்கட்டிகள்லாம் ஏற்படும். இந்த நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு இந்த நீர்க்கட்டிகள் காரணமாக அவங்களுக்கு தோல்ல ஏதாவது ஒரு நிறம் மாறுறது, ஏதாவது உடம்பு பாதிப்புகள் ஏற்படுறது, அந்த மாதிரி ஒரு சாதகமற்ற சூழ்நிலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். ஜென்ரலா பொதுவாக 6-8ல பாவகிரகங்கள் இருக்குது, அதுவும் சூரியன் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறது, சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து பாவகிரகங்கள் சேர்ந்து இருக்கிறலாம் கூட தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான அமைப்புகளை உண்டாக்கும். எந்த ஒரு ஜாதகருக்கும் லக்ன பாவத்துல பாவகிரகங்கள் அதிகமா இருக்கிறது, ஜென்ம ராசியில பாவகிரகங்கள் அதிகமா இருக்கிறதுலாம் கூட அவள் நல்லதுன்னு சொல்ல முடியாது.
சுபகிரக பார்வை இந்த பாவகிரகங்களுக்கு இருந்தால், லக்னத்துக்கு இருந்தால் உடல் அமைப்புகள் நல்லா இருக்கும். சுபகிரக பார்வை லக்ன பாவத்துக்கு இல்லாம பாவகிரக பார்வை இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்களுடைய முகத்தோற்றம் பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஏற்படலாம். பொதுவாக ஒருத்தர் சிவன் வழிபாடு, முருக வழிபாடு எல்லாம் மேற்கொள்றது மூலமாக கூட உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் விலகி நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ஜோதிட தகவலில் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.